பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருக்கிறதற்கு தாயும் தகப்பனுமாய் இருக்கிற நீங்கள் அல்லது நாம் பிள்ளைகளை ஒரே மனதோடு ஒரே கண்ணில் பார்க்க வேண்டும். அது கனி கொடுத்தாலும் சரி, கனி கொடாமல் போனாலும் சரி. இந்த இடத்தில் என்ன செய்யப்படுகிறது? யாக்கோபு சொல்லுகிறார், தகப்பனை வஞ்சித்தால் என் மீது சாபம் வருமே. அதுக்கு அந்த அம்மா சொல்லுது, வர சாபம் என் மீது வரட்டும், நான் சொல்கிறத மட்டும் நீ செய் என்று சொல்லுகிறது. அதே போல் ஒரு வெள்ளாட்டுக்குட்டியை அடித்து அதனுடைய தோலை எடுத்து மேலே போர்த்தி கொண்டு போய் ஆசீர்வாதத்தை யாக்கோபு ஈசாக்கிடத்தில் பெற்றுக்கொண்டு வருகிறார். அதன் பிறகு ஏசாவின் தருணம் வருகிற பொழுது தான் தெரிகிறது ஏசா ஆசீர்வாதத்தை எல்லாம் பறிகொடுத்து விடுகிறான் யாக்கோபிடத்தில் என்று. உடனே இந்த குமாரர்களுக்குள்ளே சகோதரர்களுக்குள்ளே ஒரு பெரிய பூசல் வருகிறது. வீடே 2 பட்டு காணப்படுகிறது. வீடு நிலவரம் கலவரமாய் காணப்படுது. காரணம் என்ன? தாயினுடைய துராலோசனை.